பீகார் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நிதிஷ்குமார். 130 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக பேட்டி. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆளுநரிடம் பீகார் முதலமைச்சர் மஞ்சி வலியுறுத்தல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை தொடக்கம். வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் நீதிமன்ற சம்மனுக்கு எதிர்ப்பு. மாறன் சகோதரர்களின் மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. அரசியல் கட்சிகளின் புகார்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க உத்தரவு. வெளியூர் நபர்கள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. உயர்நீதிமன்ற உத்தரவு எதிரொலி. அழகி போட்டிகளுக்கு தடை விதித்தது அண்ணா பல்கலைக்கழகம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகாரில் ஆளுநரை சந்தித்த நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பாட்னாவில் ஆளுநரை ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் சரத் யாதவ், நிதிஷ்குமார் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் லாலு பிரசாத் ஆகியோர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த மூவரும் சந்திப்பு குறித்து விவரித்தனர். ஆளுநருடன் நடைபெற்ற சந்திப்பு மிகவும் திருப்திகரமாக இருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தற்போதைய அரசியல் சூழலில் தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துக் கூறியதாக குறிப்பிட்ட அவர்கள் ஆட்சி அமைக்க போதுமான ஆதரவு இருப்பதாக தெரிவித்துள்ளதாகவும் கூறினர். ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் 104 பேரும் ராஷ்டிரிய ஜனதா தள உறுப்பினர்கள் 24 பேர் என மொத்தமுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 130 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாகவும், எனவே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநரிடம் கோரியதாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்தார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதோடு விரைவில் பதவியேற்பு விழாவுக்கும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். நிதிஷ்குமார் சந்தித்துவிட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே ஆளுநரை முதலமைச்சர் மஞ்சியும் சந்தித்து பேசினார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க தயாராக இருப்பதாக கூறிய அவர் ரகசியமாக ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கெடுப்புக்கு பின்னர் நடுநிலையான 2 பார்வையாளர்கள் முன்னிலையில் அதன் முடிவுகள் அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 277 உறுப்பினர்கள் கொண்டுள்ள பீகார் சட்டப்பேரவையில் தற்போது ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 111 பேரும், பாரதிய ஜனதாவுக்கு 87 உறுப்பினர்களும் உள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 24 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகளுக்கு தலா 5 உறுப்பினர்களும் உள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி நீக்கப்பட்டார். அக்கட்சியில் இருவேறு பிரிவினருக்கு இடையேயான அதிகார பங்கீட்டு தொடர்பான உட்பூசல் முற்றிவிட்ட நிலையில் அவர் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் அரசியல் கட்சிகள் தரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து பேசிய அவர் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பாஜக, திமுக கட்சிகள் தந்துள்ள புகார்களை விசாரிக்க மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் சக்சேனா கூறியுள்ளார். புகார்களை வாங்க மறுக்கும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கத்தில் பிப்ரவரியில் மட்டும் மதுபான விற்பனை 2% அதிகரித்துள்ளதை கவனத்தில் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள சக்சேனா, 11ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் வெளி மாவட்ட தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் வெளியேற உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். பாதுகாப்பு பணிக்காக 40 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார். சபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நாளை காலை 9 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடே ஆர்வத்துடன் எதிர்பார்த்த டெல்லி சட்டசபை தேர்தல் கடந்த 7ஆம் தேதி அமைதியாக நடந்து முடிந்தது. அதில் இதுவரை இல்லாத வகையில் 67% வாக்குகள் பதிவாயின. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட 2 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ள போதிலும்
தாங்கள் வெற்றி பெறுவோம் என பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நாளை காலை 9 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் 36 இடங்களை பெற வேண்டும். டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது நாளை பிற்பகலுக்குள் தெரியவரும். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தை அணுக அனுமதி கோரி மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனுப்பியுள்ள சம்மனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரப்பட்டதாக தெரிவித்தனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சம்மன் அனுப்பிய சிறப்பு நீதிமன்றத்தை மட்டுமே மனுதாரர்கள் அணுக முடியும் என்று கூறினர். மேலும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டுடன் தொடர்புடையதல்ல என்று மனுதாரர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்த வாதத்தை மேற்கோள் காட்டியே சிறப்பு நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்தனர். ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சம்மன் அளித்துள்ளதை எதிர்த்து கலாநிதி மாறன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக மட்டுமே சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது என்றும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டுடன் தொடர்புடையதல்ல என்றும் தெரிவித்திருந்தனர். எனவே இவ்வழக்கில் சம்மன் அனுப்பியுள்ளது சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு குறித்து கேள்வி எழுப்பும் வகையில் உள்ளது என்றும் மனுவில் அவர்கள் கூறியிருந்தனர். கணக்கு வைத்துள்ளவர்களின் புதிய பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் 1195 பேர் இந்தியர்கள் என தெரிய வந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் HSBC வங்கியில் கணக்கு வைத்துள்ள 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் புதிய பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர்களில் தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த புதிய கருப்பு பண பட்டியல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, இந்த 1195 வங்கிக் கணக்குகளில் 350 வங்கிக் கணக்குகள் ஏற்கனவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். இவற்றில் 60 கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மீதம் உள்ளவர்களின் கணக்குகள் வருகிற மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அழகி போட்டி ரத்து செய்யப்படுவதாக அப்பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை டெக்கோ பேஸ் என்ற பெயரில் கலாச்சார விழா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. அந்த விழாவின் ஒரு பகுதியாக அழகி மற்றும் அழகன் போட்டி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அழகி மற்றும் அழகன் போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அழகி போட்டிகள் நடத்தக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் அழகி போட்டி நடத்த தடை விதிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருந்தது. அழகி போட்டி ஒன்றில் பட்டம் வென்றும் தமக்கான பரிசை கொடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் அழகி போட்டி நடத்த விதிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்திய பங்குச் சந்தைகள் கடந்த வாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது சென்செக்ஸ் ஒரே நாளில் 500 புள்ளிகளுக்கு கீழ் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காதது, முதலீட்டாளர்களின் லாப நோக்கம், அந்நிய முதலீட்டாளர்களின் திடீர் பங்கு விற்பனை மற்றும் டில்லி மாநில அரசியல் நிகழ்வு போன்றவற்றால் இந்திய பங்குச் சந்தைகளில் தற்காலிக சரிவு ஏற்பட்டுள்ளது. இது தவிர ஐரோப்பிய பங்குச்சந்தை சரிவு, கிரீஸ் நாட்டு பொருளாதார நெருக்கடி போன்றவைகளின் தாக்கமும் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்தது. இதன் காரணமாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஒரே நாளில் 502 புள்ளிகளுக்கு கீழ் குறைந்தது. இந்நிலையில் மாலையில் சென்செக்ஸ் நிறைவுற்ற போது 490 புள்ளிகள் குறைந்து 28,227 புள்ளிகளாக காணப்பட்டது. இதேபோன்று தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 134 புள்ளிகள் குறைந்து தற்போது 8,526 இருந்தது.
ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவிடம் அவர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக தொண்டர்கள் தாக்கப்பட்டுள்ளதாக அவர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வெளி மாவட்ட நபர்களை தொகுதியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். கழிவுநீர் தொட்டி உடைந்து 10 பேர் பலியான சம்பவம், ஆலை உரிமையாளர்களிடம் சிபிசிஐடி விசாரணை. ஏலச்சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் மோசடி, ஆட்சியர் அலுவலகத்தில் முதலீட்டாளர்கள் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீண்டும் அத்துமீறி 8 இந்திய நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் கடந்த 2 வாரங்களாக அமைதி காத்து வந்தனர். இந்நிலையில் காஷ்மீரின் ஆர்எஸ்புரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடீரென தாக்குதல் நடத்தினர். அவர்கள் 8 இந்திய பாதுகாப்பு நிலைகளின் மீது சிறிய ரக குண்டுகளை சரமாரியாக வீசினர். இதையடுத்து இந்திய படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டை சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றது. இதனால் எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்த மாதத்தில் நடத்தியுள்ள முதலாவது தாக்குதலாகும் இது. ஃபாக்ஸ்கான் ஆலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ஃபாக்ஸ்கான் ஆலை விவகாரம் தொடர்பாக சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆலை நிர்வாகம், தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஆலையை சட்டத்துக்கு விரோதமாக ஃபாக்ஸ்கான் நிர்வாகம் மூடுவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. எவ்வித முடிவும் எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. மீண்டும் வரும் 11ஆம் தேதி சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கழிவுநீர் தொட்டி இடிந்து 10 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக 36 தொழிற்சாலை உரிமையாளர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த கழிவுநீர் தொட்டி விபத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உட்பட 10 பேர் பலியாகினர். இது தொடர்பாக தொழிற்பேட்டை இயக்குனர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தொழிற்பேட்டை மேலாண்மை சங்கத்தின் 86 உறுப்பினர்களுக்கும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் 36 தொழிற்சாலை உரிமையாளர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். தொழிற்பேட்டை மேலாண்மை சங்கத்தில் மீதமுள்ள உறுப்பினர்களுக்கும் சிபிசிஐடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். நீரின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஓவிய கண்காட்சி பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. நீர் உலகின் ஜீவன் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் நீரின் மகத்துவத்தை மாணவர்கள் அறியும் வண்ணம் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியை ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். அடுத்த தலைமுறையினருக்கு தண்ணீரை சேமித்து தருவதே இக்கண்காட்சியின் நோக்கம் என்று கல்லூரி மாணவர் ஒருவர் தெரிவித்தார். ஈரநிலம் என்ற அமைப்பினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கருவறையிலிருந்து ஒரு கருவறையில் குழந்தைக்கு நீர் தேவைப்படுது. நீர் குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும் அந்த நீரோட முக்கியத்துவத்தை உணருங்கிறதுக்காண்டி தான் இதோட மெயின் கான்செப்ட். அதுபோக நீரை எந்தெந்த முறையிலலாம் சேவ் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டனா இந்த ஒருவேளை இதுக்கு அடுத்து நீர்வளம் இல்லாமல் போனால் அதோட மனிதனோட அழிவோட ஆரம்பமும் கூட சொல்லலாம். ஒரு 3ஆம் உலகப் போர் கூட அந்த நீரை வச்சு வர்றதுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு நாட்டோட வளம் நீரிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீர்வளம் அந்த நாட்டுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டோட வளர்ச்சி எல்லாமே அமையும். இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா பொதுமக்கள், மறுபடியும் கல்லூரி, மறுபடியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்காண்டி இந்த பெயிண்டிங் கண்காட்சி வச்சுருக்கோம். உதகை மலைப்பாதை வழியாக சென்ற சுற்றுலா கார் திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமுற்ற 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த நாகராஜ், பத்மநாபன், குமார், சேகர் மற்றும் மோகன், முத்து ஆகிய நண்பர்கள் 6 பேர் காரில் உதகைக்கு சுற்றுலா சென்றனர். காரை முத்து என்பவர் இயக்கி வந்துள்ளார். இந்நிலையில் உதகையிலிருந்து முதுமலை சரணாலயம் செல்லும் வழியில் 25வது கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது கார் திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காமல் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் மோகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 5 பேரும் உதகை தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த அவர்களை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து புதுமந்து காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதுமலை நோக்கி வந்துட்டு இருந்த வண்டி ஸ்பீடு ஓவர் ஆனதுனால வண்டி பள்ளத்தில் போயிடுச்சுங்க. பள்ளத்தில் போனதுல வண்டியில் வந்தது 6 பேருங்க. 6 பேரில் ஒரு ஆள் ஸ்பாட் அவுட்டு, மீதி 5 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலமா ஊட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசி மகா சிவராத்திரி திருவிழா இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் முதல் நிகழ்வாக சுவாமி சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். இதையடுத்து சுவாமிகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை அருகே தோல் கழிவுநீர் கொட்ட வந்த லாரியை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர். புளியந்தாங்கல் பகுதியில் பயன்பாடற்ற தொட்டியில் சுத்திகரிக்கப்படாத தோல் கழிவுநீர் கொட்டப்பட்டு வந்தது. இதையடுத்து கழிவுநீர் கொட்ட வந்த டேங்கர் லாரியை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர். கொட்டப்படும் கழிவுநீரால் அவ்வழியே செல்லும் மாணவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் காய்ந்து போவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இப்போ எங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினால ரொம்ப எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். புளியந்தாங்களுக்கு இது ஏற்கனவே இந்த தண்ணி எடுத்து இங்கே போட்டு ட்ரைனேஜ் பண்ணி அதை உணர்த்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எடுத்துகிட்டு போனது இப்போ டைரெக்டாக வேறு எங்கேயோ இருக்கிற கம்பெனிலேருந்து கொண்டாந்து இப்போ இங்கே கொட்டிட்டு அது ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிக்குது. குழந்தைங்களுக்கு பாதிக்குது, மாடு வீழுது, ஆடுங்க விளையாட்டு வாக்கில் போயிட்டு ஆடு வீழுது, குழந்தைங்களும் போய் எகிரி வீழுது. அதில் இந்த குழந்தைங்க விழுந்தாலும் தேர்த்ததுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அந்த அலர்ஜிக்கும் மருந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பல்லடத்தை அடுத்த கணபதிபாளையம் பகுதியில் வசித்து வந்தவர்கள் சிவகுமார், பகவதி தம்பதியரான அவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஏலச்சீட்டு செலுத்தி வந்தனர். இதனிடையே முதிர்வு தேதி கடந்தும் பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஏலச்சீட்டு நடத்தி வந்த தம்பதியர் தலைமறைவாகினர். அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் பணத்தை மீட்டு தர கோரி அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அது இது வரைக்கும் எல்லாமே சொல்றாங்க. எல்லா குரூப் சேர்ந்து இல்லைங்க, எங்க குரூப் சேர்த்து இதோட சீட்டு பணம் இல்லாம அவங்க இது மாதிரி இட பத்திரம்லாம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. கைமாத்தா வேற பணம் வாங்கியிருக்காங்க. அது இருக்குதுங்க. அதெல்லாம் போட போட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கும் திருநங்கைகள் 16 பேருக்கு மாவட்ட ஆட்சியர் குடும்ப அட்டைகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் பகுதியில் வசிக்கும் திருநங்கையர் நீண்ட நாட்களாக ரேஷன் கார்டு வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை பரிசீலனை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராஜ் திருநங்கைகள் 16 பேருக்கு குடும்ப அட்டைகளை வழங்கினார். குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொண்ட திருநங்கையர்கள் இதேபோன்று தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்க ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை பல சாதனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
போட்டிகளில் கலந்து கொண்ட அணிகளும் தனிப்பட்ட முறையில் பல வீரர்களும் அற்புதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கின்றனர். இந்தியாவின் நட்சத்திர ஆட்டக்காரர் சச்சின் டெண்டுல்கர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் சாதனை நாயகனாக கருதப்படுகிறார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் சாதனை சரித்திரத்தை இப்போது புரட்டி பார்ப்போம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அதிக முறை மகுடம் சூட்டிய அணியாக ஆஸ்திரேலியா உள்ளது. இறுதிப் போட்டிக்கு 6 தடவை முன்னேறிய ஆஸ்திரேலியா 4 முறை உலகக்கோப்பையை வென்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், இலங்கை ஆகிய அணிகள் 3 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. இதில் இந்தியாவும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் தலா 2 தடவையும், இலங்கை 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளது. இறுதிப் போட்டிக்கு 2 முறை தகுதி பெற்ற பாகிஸ்தான் அணி 1 தடவை உலக கோப்பையை கைப்பற்றியது. கிரிக்கெட் விளையாட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்துக்கு இதுவரை அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்களை குவித்த ஒரே வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கர் படைத்துள்ளார். 1992 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை 6 உலகக்கோப்பை போட்டிகளில் ஆடியுள்ள டெண்டுல்கர் 2278 ரன்களை குவித்துள்ளார். இதுவரை யாரும் இந்த சாதனையை எட்ட முடியாத அளவுக்கு மகத்தான சாதனையை டெண்டுல்கர் பதிவு செய்துள்ளார். உலக கோப்பைக்கான ஒரே தொடரில் அதிக ரன்கள் குவித்தவரும் டெண்டுல்கர் தான். 2003 ஆண்டு நடைபெற்ற தொடரில் டெண்டுல்கர் 673 ரன்கள் எடுத்ததுதான் இதுவரை சாதனையாக உள்ளது. உலக கோப்பை போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் தென்னாப்பிரிக்க வீரர் மெக்ராத் ஆகும். அவர் இதுவரை 72 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். தனிப்பட்ட போட்டியை பொறுத்தவரை 2007 ஒரே தொடரில் 26 விக்கெட்டுகளை வீழ்த்தியதும், 2003 நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் 15 ரன்களை விட்டுக் கொடுத்த 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியதும் மெக்ராத்தின் சாதனையாகும். ஃபீல்டிங்கில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்த விக்கெட் கீப்பர் ஆஸ்திரேலியாவின் ஆடம் கில்கிறிஸ்ட் ஆகும். 1999 முதல் 2007 வரை உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆடிய அவர் 39 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். அதேபோல 1996 முதல் 2011 வரை உலகக்கோப்பை போட்டிகளில் ஆடிய ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் 28 கேட்சுகள் பிடித்து அசத்தியுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ஆடிய அணிகளும் தனிப்பட்ட முறையில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளன. உலகக்கோப்பை போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி 76 ஆட்டங்களில் விளையாடி 55 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. இதில் ஆஸ்திரேலியா 1999 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை தொடர்ச்சியாக 25 போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. உலகக்கோப்பை போட்டியில் அதிக ரன் குவித்த ஒரே அணி என்ற சாதனையை இந்தியா பதிவு செய்துள்ளது. 2007 பெர்முடாவுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்புக்கு 413 ரன்கள் குவித்ததுதான் இதுவரை சாதனையாக உள்ளது. அதே போல 2003 இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் கனடா அணி 36 ரன்களில் ஆல் அவுட் ஆனதுதான் குறைந்தபட்ச ரன் எண்ணிக்கை ஆகும். லோட்டஸ் செய்திகளுக்காக ஜெயராஜ். எகிப்தில் கால்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட பயங்கர வன்முறையில் 22 பேர் உயிரிழந்தனர். எகிப்தில் உள்ள வான் பாதுகாப்பு மைதானத்தில் எகிப்திய பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் உள்ளூர் அணிகளான ஜமாலேக் மற்றும் ENBBI அணிகள் மோதின. கால்பந்து போட்டியினை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் வந்து குவிந்தனர். அவர்களில் பலர் டிக்கெட்டுகள் வாங்காமல் மைதானத்திற்குள் நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது. அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது. அது பின்னர் பயங்கர வன்முறையாக மாறியது. இச்சம்பவத்தில் கார்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதனையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க முயன்றனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கால்பந்து ரசிகர்கள் 22 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.